இன்றைக்கி எந்த மாதிரியான மூவி ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஹரி இயக்கத்தில் வெளிவந்த ரத்னம் அப்படின்ற படத்தை பற்றி தான். இந்த படத்தோட ஹீரோ விஷால், ஹீரோயின் வந்து பிரியா பவானி வந்து நடிச்சிருக்காங்க. வில்லன் ரோலில் வந்து முரளி சர்மா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. காமெடி ரோலில் வந்து யோகி பாபு அண்ட் மொட்டை ராஜேந்திரன் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆக்ஷன் அண்டு சென்டிமெண்ட் சம்மந்தப்பட்ட படமாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து உதவுறாரு, வில்லன்லேருந்து ஹீரோயினை காப்பாற்றுறாரு. எதுக்காக காப்பாற்றுறாரு, ஏன் காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் கதை. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம ஸ்டார்டிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராபரி நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கை ஒரு கால் அந்தமாரி ஒரு ஊரில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து அதை பார்த்துட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி அதை ஒரு சீன் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமுத்திரகனி வந்து எம்எல்ஏவாக இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு காலத்தில் வந்து விஷால் வந்து சின்ன வயசில் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதனால் அதுக்கப்புறம் விஷால் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சமுத்திரகனி அவரோட பையன் மாதிரியே வந்து அவர் வளர்ப்பார். ஸோ அதுக்கப்புறம் நல்லதுக்கெல்லாம் வந்து சமுத்திரகனிக்கிட்ட விஷயம் வரும். ஏன்னா இவர் எம்எல்ஏன்றதுனால பல நியூஸ் இவருக்கு வரும். ஸோ இவர் வந்து ரத்னம் அப்படின்ற விஷால் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்து பல நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து பார்க்குறாரு. எல்லா படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்தவொன்னே என்ன பண்ணுவாங்க, ஹீரோ அடுத்து ஒரு டுவேட் சாங்கு அப்புறம் ஃபாலோ பண்ணுறது இப்படியே போயிட்டுருக்கும். ஆனால் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் முற்றிலும் வேறு ஜேர்னரில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் அண்ட் ட்விஸ்ட்டு. தேட்டரில் படம் பார்த்த எல்லாருக்குமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் ஹாப்பில் இருக்க ஹீரோ கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன் ஹெல்ப் பண்ணுறாரு, எதுக்கு பண்ணுறாருன்றது கிட்டத்தட்ட சொல்லாமே மறைச்சிருப்பாங்க. கடைசியில் தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதேமாதிரி செகண்ட் ஹாப்லேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஊருக்கு போனதுக்கப்புறம் அங்கே சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். சாங்ஸாக இருக்கட்டும், மியூசிக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் முக்கியமாக ஃபைட் சீன்ஸ்னால் அந்த கத்தி வீசுகிற சீன்ஸ் இருக்குதுங்களா, அந்த கத்தி வீசுகிற சீன்ஸ் வந்து அந்த சவுண்டு, கத்தியோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. யோகி பாபு அண்ட் மொட்டை ராஜேந்திரனோட காமெடியும் இந்த படத்தில் வந்து நல்லாவே அமைஞ்சிருக்கு. மொட்டை ராஜேந்திரன், யோகி பாபு இவங்க எல்லாமே விஷால் கூட அடியாட்களாக இருக்கிற மாதிரியான சீன்ஸ் தான் அவங்க காமிச்சிருக்காங்க படத்தில். ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் 8 தருவேன் 10க்கு. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் மணிகாந்த்.